அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கும் கருப்பு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். ஒரு ஏழை அப்பா பொண்ணு ரெண்டு பேர் சென்னைக்கு வராங்க. பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்பா சென்னைக்கு கூப்பிட்டுட்டு வராரு. வந்த இடத்துல இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வச்சுருந்த நகையை ஒரு சில ரவுடி பசங்க பிடிங்கின்னு போயிடுறானுங்க. ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அந்த ரவுடி பசங்களையும் அந்த தங்கத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிடுது. ஆனால் கண்டுபிடிச்ச போலீஸ் நகையை இந்த அப்பா கிட்ட கொடுக்காம கோர்ட்டில் சரண்டர் பண்ணிடுறாங்க. அங்கே கோர்ட்டில் ஒப்படைச்சாச்சு, உன்னுடைய நகையெல்லாம் நீ போய் கோர்ட்டில் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் பொண்ணும் ஒரு வக்கீல் மூலமாக கோர்ட்டில் மனு போட்டு அந்த நகையை எப்படியாவது வாங்கி பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி இந்த கோர்ட்டு வாசலில் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் கோர்ட்டில் டெய்லி வாய்தா மேலே வாய்தா போட்டு இது நாள் போயிட்டே இருக்குது. கடைசியாக இந்த கோர்ட்டில் இருக்கிற இந்த ஏழை அப்பா பொண்ணுடைய நகை இவங்க கைக்கு கிடச்சிதா, அந்த நகையை வாங்கி இந்த ஏழை தகப்பன் இந்த பொண்ணுடைய ட்ரீட்மெண்ட்டை பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. படத்தினுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு கோர்ட்டு மேலேயும் லாயர்ஸ் மேலேயும் என்ன கோபமோ தெரியல, படத்தில் லாயர்ஸையும் கோர்ட்டையும் உரின்னு உரிச்சிருக்காரு. படத்தினுடைய ஹீரோ சூர்யா அவருடைய ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய அந்த பழைய ஸ்டைலில் ஸ்டண்ட்டு, நடனம், ஆக்டிங்கு எல்லாத்தையும் பண்ணி அவர் தரப்பு ரசிகர்களை படம் பார்க்கும்போது கொண்டாட வச்சுருக்கார் படம் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது அவருடைய நடிப்புக்கு அப்புறம் கதாநாயகி திரிஷாவை பற்றி சொல்லணும். திரிஷாவினுடைய கேரக்டர் பெரிய அளவில் படத்தில் ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கேரக்டர் மூலிமா இந்த படத்தினுடைய கதை வேறு லெவலுக்கு போகிற மாதிரிலாம் பெருசாக அவங்களுடைய கேரக்டர் இல்லை. மூணாவதாக சொல்லணுன்னா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மலையாள நடிகர் இந்திரனுடைய நடிப்பை சொல்லணும். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அவருடைய ராஜ்யம்தான். அவரும் சரி, அவருடைய மகளாக நடிச்சிருக்கிறவங்களும் சரி, ரெண்டு பேரும் பிரமாதமாக ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருடைய கதை தான் ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க இன்டர்வல் வரைக்கும் நம்மளை மெய்மறந்து பார்க்க வச்சுருக்குது. அந்த அளவுக்கு உணர்ச்சிகரமான காட்சிகள் படம் முழுக்க பிரமாதமாக இந்திரன் நடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா படத்தினுடைய டைரக்டர் பாலாஜியை சொல்லணும். பாலாஜி தான் இந்த படத்தில் வில்லன் கேரக்டரு. அவர் வில்லன் கேரக்டர் அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணாரான்னதோட இந்த படத்தினுடைய டைரக்டர்னுடைய வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதுக்கு மேலே சொல்லணும்னா அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃப் பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. படத்தினுடைய அந்த ஆக்ஷன் சீனும் சரி, சூர்யானுடைய இன்ட்ரடியூஸும் சரி, இந்த இந்திரன் கேரக்டரும் சரி, படம் முழுக்க ஃபஸ்ட் ஹாஃப் நம்மளை எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாமல் கொண்டு போயிருக்குது. ஆனால் படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் தான் நமக்கு பிரச்சனை மாதிரி தெரியுது. காரணம் பாலாஜி ரெண்டு கதையை செலக்ட் பண்ணியிருக்கார். ஒன்று ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காரு, செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கதையை எடுத்திருக்கிறார். இவர் ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்த கதையை எவ்வளோ பிரமாதமாக எக்ஸிக்யூட்டிவ் பண்ணாரோ அதே மாதிரி ரெண்டாவது கதையிலையும் இவர் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஹாஃபை எப்படி அந்த முதல் கதையை பண்ண மாதிரி இந்த ரெண்டாவது கதையை இவர் பண்ணியிருந்தார்னா இந்த செகண்ட் ஹாஃபை சூப்பராக வந்திருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் இந்த ரெண்டாவது கதை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஹீரோனுடைய சண்டை, நடனம், அப்புறம் அந்த கோர்ட்டு சீனு, தேவையில்லாத ஒரு நம்ப முடியாத கோர்ட்டு சீனெல்லாம் வருது. ஒரு சாதாரண ஒரு லாயர் அவர் மனசு வச்சாருன்னா கோர்ட்டே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற மாதிரியான காட்சியெல்லாம் அந்த செகண்ட் ஹாஃபில் இந்த செகண்ட் ஹாஃபினுடைய
தன்மையே மாற்றிடுது. ரெண்டாவது வந்து படத்தினுடைய ஹீரோ சூர்யா வந்து ஒரு சாதாரண மனிதனா இல்லை கடவுளா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு படம் பார்க்குற நம்மகிட்டயே ஒப்படைச்சிடுறாரு பாலாஜி. அது சரி, ரைட்டை நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அப்படியாப்பட்ட ஹீரோ முன்னாடி நிற்கிற வில்லன் கேரக்டர் வந்து ஒரு பிரமாதமாக இருந்திருந்தா இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த வில்லன் கேரக்டரை ஏற்று நடித்திருக்கிற ஆர்ஜே பாலாஜி வந்து இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி பிஞ்சு மூஞ்சி ஏட்டையா அப்படின்வாங்கள்ல, அது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டரை இவ்வளோ பவர்ஃபுல்லான ஹீரோவுக்கு முன்னாடி நிற்கிற வில்லன் கேரக்டரை எடுத்து நடிக்க வைக்கிற மாதிரியான நடிப்பு வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட இல்லை. அதனாலேயே இவ்வளோ பிரமாதமான ஹீரோவுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர் வந்து எடுபடவே இல்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் செகண்ட் ஹாஃபுக்கு காரணம். இதுக்கும் மேலே வந்து படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து நிறைய ஒரு தொய்வு ஏற்படுத்துகிற மாதிரி நீளமான சண்டை காட்சிகள், அப்புறம் தேவையில்லாமல் அந்த கோர்ட்டு சீனு அப்படிலாம் இருக்கிறது வந்து இன்னும் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கம்மி பண்ணிடுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு என்ன கேட்டால், ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா வந்து தன் தரப்பு ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒரு காமன் ஆடியன்ஸையும் இந்த படத்துக்கு தியேட்டரை நோக்கி வர வச்சுட்டாரு அப்படின்ட்டு நம்ம நம்பிக்கையாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு கூட்டத்தை பார்க்கும்போது பார்த்தா நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு. அதுக்கு காரணம் சூர்யாவினுடைய அயராத உழைப்பும், அவருடைய நடிப்பு, அவருடைய டான்ஸும். அதுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய டைரக்டர் ஆர்ஜே பாலாஜினுடைய திறமையான டைரக்ஷனும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக சூர்யாவுக்கு அமையும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.